வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு நாளுக்கு ரூபாய் 15 கோடி, அப்போ மொத்த சம்பளம் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. இந்தியாவோட அதிக ஊதியம் வாங்குகிற ஒரு தமிழ் நடிகர் விஜயும் இல்லை, நடிகர் ரஜினியும் இல்லை. அவங்க யாருன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. இந்தியாவிலே அதிக ஊதியம் வாங்குகிற ஒரு நடிகராக நம்ம ஒரு தமிழ் நடிகர் உருவெடுத்திருக்காங்க. அவங்க வாங்கின மொத்த சம்பளம் தெரிஞ்சால் நம்மளே ஷாக் ஆகிற அளவுக்கு இருக்குது. அது யாருன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இருக்கிற இப்போதைய நடிகர்களில் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர்களாக நடிகர் விஜய் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் இவங்கள தான் சொல்லுவாங்க. ஆனால் நடிகர் விஜய் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் 2 பேருமே ரூபாய் 200 கோடிக்கும் அதிகமாக தான் ஊதியங்கள் வாங்குகிறாங்க. தமிழ் சினிமாவில் வேறு யாருமே வாங்காத சம்பளம் தான் இதுன்னே சொல்லலாம். ஆனால் இவங்களை விஞ்சின மற்றொரு தமிழ் நடிகரும் இப்போ நம்ம இந்தியாவில் அதிக ஊதியம் வாங்குகிற ஒரு தமிழ் நடிகர்ன்ற பெருமையோட ரொம்ப பிரபலமாக ஒருத்தராக வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா நடிகர் விஜய் மற்றும் ரஜினி 2 பேரும் வாங்கின சம்பளத்தை 40+ நாட்கள், அதாவது ஒரு படத்திற்காக கால் ஷீட் ஒதுக்கிறதுக்காக ரூபாய் 200 கோடி வரைக்கும் ஊதியம் வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த தமிழ் நடிகர் ஒரு நாள் கால் ஷீட்டுக்கு மட்டுமே ரூபாய் 15 கோடி வரை ஊதியம் வாங்குறாங்கன்னு சொல்லப்படுது. அப்படின்னா அவங்க வாங்குகிற மொத்த சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை, உலக நாயகன் போற்றப்பட நம்ம கமலஹாசனை பற்றி தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழ் சினிமாவோட உச்ச நடிகர்களில் ஒருத்தராக இருக்கவர் தான் நடிகர் கமலஹாசன் அவர்கள்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்ததாக நடிகர் ரஜினியோடு சேர்ந்து நடிக்க இருக்கிறாங்க நடிகர் கமலஹாசன் அவர்கள். இந்த தகவல் ரொம்ப பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்திற்கு முன்னதாக தற்போது கல்கி 2898 AD அப்படிங்கிற படத்தோட அடுத்த பாகத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்காங்க நடிகர் கமலஹாசன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல், தீபிகா படுகோன் இவங்கெல்லாம் 2024ஆம் ஆண்டு நடித்து வெளியான கல்கி 2898 ADன்ற முதல் பாகம் 1000 கோடி ரூபாய் வசூலையும் தாண்டிச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா அதனோட 2வது பாகம் தற்போது எடுக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. இந்த படத்துக்காக நடிகர் கமலஹாசன் வாங்கிய சம்பளம் தான் இந்தியாவிலே அதிக ஊதியம் வாங்குகிற ஒரு நடிகராக அவரை மாற்றி இருக்குதுன்னு சொல்லி சக நடிகர்கள் யோகி சேது அவர்கள் சொல்லியிருக்காங்க. பேட்டி ஒன்றில் யோகி சேது அவர்கள் பேசினப்ப இது தொடர்பாக நடிகர் கமலுக்கிட்ட நடந்த உரையாடலில் என்னென்ன பற்றி பேசினாங்கன்னு பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் நடிகர் கமலோட பிறந்தநாள் அன்னைக்கு அவரை சந்திக்கும் போது நீங்கள் தான் இந்தியாவோட அதிக ஊதிய நடிகர்னு சொல்லி ஒரு நாளைக்கு $1 மில்லியன் ஊதியமாக வாங்குறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னப்ப அப்போது நடிகர் கமலஹாசன் எப்படின்னு சொல்லி கணக்கு கேட்டதாகவும் அப்போ யோகி சேது அவர்கள் அந்த பேட்டியில் கூறியிருக்காங்க. அதன்படி கணக்கு சொல்லும்போது 20 நாட்கள் கால் ஷீட்டுக்கு ரூபாய் 150 கோடினா ஒரு நாளைக்கு $1 மில்லியன் தான் விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நடிகர் கமலஹாசனோட பட தயாரிப்பாளர் 20 நாட்கள் இல்லை 10 நாள் தான் கால் ஷீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு $2 மில்லியன் நடிகர் கமலஹாசன் ஊதியம் வாங்குறாங்கன்னு சொல்லி அங்கே தான் சொன்னதா யோகி சேது அவர்கள் பகிர்ந்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ தான் இப்போ ரொம்ப வைரலாகி வந்துட்டு இருக்குது. யோகி சேது அவர்களோட கூற்றுப்படி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நடிகர் கமலஹாசன் வாங்குகிற ஊதியம் ரூபாய் 15 கோடி என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.